அனைவருக்கும் மதிய வணக்கம். இப்போ வந்து நான் தேவக்கோட்டையில் இருக்கேன். ஒரு குட்டி விலாக் ஒன்று ஷேர் பண்ணலாம் சொல்லிட்டு நல்ல சூப்பரான லஞ்சுங்க. அதாவது இங்கெல்லாம் எப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா மட்டனில் வந்து என்னென்னலாம் இருக்கும், மட்டனோட ஈரல் அது தனியாக, குடல் தனியாக, அப்புறம் எலும்பு எடுத்து அது சூப்பு, அதில் ரசம், அப்புறம் மட்டனில் கெட்டி குழம்பு, இந்த மாதிரிலாம் தனித்தனியாக பண்ணுவாங்க. ஆனால் நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் தான். ஆனால் எல்லா ஐட்டத்தையும் டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே அவங்க வீட்டுக்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பராக செடியெலாம் வச்சுருக்காங்க. மாங்காய் பாருங்கள் அழகாக தொங்குது. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு குட்டி விலாகாக ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், கனகாம்பரம் பறிச்சிட்ருக்காங்க. எடுத்துக்கிறேன்க்கா. கனகாம்பரம் இப்போ அதாவது ஒரு காலத்தில் மல்லி கனகாம்பரம் சேர்த்து வச்சா தான் எல்லாருக்கும் பிடிக்கும். இப்போ கனகாம்பரம் வந்து நிறைய பேர் விரும்புகிறதே இல்லை. வெத்தலை கொடி சுமித்ரா, வெத்தலை அக்கா, இந்த இட்லி பூ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை நாங்கள் இட்லி பூ சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இது ரொம்ப இதுவாக இருக்குல்ல, அடர்த்தியாக இருக்குல்ல, தள்ளி தள்ளி குச்சா நிற்கும்ல சுமித்ரா. இல்லைக்கா, இது வந்து இவ்வளோ அடர்த்தியாக இருக்காதுக்கா. இன்னும் கொஞ்சம் இது நீட்டாக வந்து நாங்கள் பெரண்டை வச்சுருக்கோம். அப்புறம் கொஞ்சம் இந்த கற்பூரவள்ளி அது மாதிரிலாம் வச்சுருக்கோம். வெத்தலையா வேணாங்க்கா. மாங்காய் ஒன்று மட்டும் இருக்கு, நிறைய இருக்காக்கா? ஆமாம் தோரிக்கே நிறைய. தோரிக்கே எங்கே பார்க்கலையே, தோரிக்கே. ஐயோ வேணாக்கா, புளிக்க வேணாக்கா. மாங்காய் சாப்பிட மாட்டோம். இது என்ன மரம் சுமித்ரா? இது என்ன மரம்க்கா? இது என்ன மரம்க்கா? இது பலா மரமா? இது ஆமாம் அக்கா, காய் விட்டுருக்கா. இது காய் தானே? ஆமாம். போல குட்டி காய் சூப்பராக இருக்கு. தோ கூட இருக்குக்கா. சுமித்ரா இங்கே பாரு சுமித்ரா, காய். நான் கீழே மட்டும் தான் காய்க்கும்னு நினச்சேன். பலாக்கா சூப்பர். அதாவது வரும்போது ஒரு பாடிட்டே வந்தேன். குட்டி நாயெல்லாம் என் பின்னாடியே ஓடி வந்துருச்சு. அதனால் இப்போ பாட்டு பாடல. நாங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் முடிஞ்சால் நான் கிளம்பிடுவேன். நான் லைவ் போட இப்போ ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி லைவ் போட ட்ரை பண்ணுறேன். லைவில் வரவங்களாம் வாங்க. எப்படியும் என்ன செம்ம அடி அடிப்பீங்க, செம்ம திட்டுவீங்க. அப்பப்போ லைவுக்கு லீவு போட்டுறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம அடி அடிப்பீங்க. பரவாயில்ல, ஃப்ரெண்ட்ஸு தானே. ஓகே. காலையில் ஒரு மேக்கப் இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு எனக்கு டைம் இல்லை வீடியோ போட. குட்டி வீடியோ கொஞ்சம் ஹாப்பியாக இருந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் ஷேர் பண்ணுறேன், இதையும் போய் பாருங்கள். ஓகே சுமித்ரா, நம்ம போகலாம். போயிட்டு இப்படியே போகும்போதே லைவ் போட்டுக்கிட்டே போகலாமா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ வந்து இந்த வீடியோ முடிச்சுட்டு இதை உங்களுக்கு அனுப்பிட்டு அப்படியே லைவ் போட்டுகிட்டே பேசலான்னு பார்க்குறேன். யாரெல்லாம் ஃப்ரீயாக இருக்கீங்களோ டக்குன்னு வாங்க பேசலாம். இல்லையே அம்பிகாக்கு. மாடிக்கு போகணும். மாடியில் வந்து பார்த்திங்கன்னா மாமரம் கீழே இருந்து மாங்காய் தெரியல சொல்லிட்டு மேலே போனால் செம்ம மாங்காய். நான் ஷார்ட்ஸில் கூட இந்த வீடியோ போட்டிருக்கேன். பயங்கரமான மாங்காய். ஆனால் இது என்னென்னா ஒரு குறை ஒட்டு மாங்காய் இல்லைங்க. இது ஒட்டு மாங்காய் இல்லை. இது வந்து இதே இந்த ஒட்டு மாங்காவாக இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா அது வந்து உப்பு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். இது வந்து இந்த குண்டு மாங்காய் நல்லா இருக்குல்ல, சூப்பரு. அவ்வளோதான், நாங்கள் கிளம்புறோம். எல்லாருக்கும் பாய். வீடியோலாம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஃபன்னாக இருக்கும். போர் அடிக்கும் போது, ரொம்ப டென்ஷனாக இருக்கும் போது, திட்டணுன்னு தோணும் போது என் வீடியோவை பாருங்கள். பாய்ங்க.